இன்னைக்கு நம்ம பேக்கிங் கிளாஸில் சூப்பர் சாஃப்டான க்ரீம் பன் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து மோல்டு எதுவுமே யூஸ் பண்ணல. பிரெட் டின் இல்லாமல் கேக் டின்னில் தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு முட்டை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். நான் இங்கே வந்து அரை கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி டோ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் டோ வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்க போகிறோம். இது கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ஆட் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து நல்லா பிசைய போகிறோம். நல்லா இழுத்து இழுத்து பிசையும் போது தான் இதில் இருக்கிற க்ளூட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் நம்மளோட பன் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். டோ வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ஆட் பண்ணி சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். சாஃப்டாக பிசையும் போது தான் பன் வந்து ரொம்ப சாஃப்டாக நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே கிடைக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் பட்டர் தடவிட்டு இதை வந்து வச்சுட்டு 1 ஹவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் வைக்க போகிறேன். 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டோ வந்து இந்த மாதிரி டபுள் ஆகி வந்திருக்கும். இப்போ இதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக மைதா போட்டுட்டு இந்த மாவை வச்சு நம்ம எந்த கேக் டின்னில் பண்ணுறோமோ அந்த டின்னோட சைஸுக்கு இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 7 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாவை வச்சுட்டு திரும்பவும் அரை மணி நேரம் செகண்ட் ப்ரூஃபிங் வச்சு எடுக்க போகிறேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஆகி வந்திருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து எக் வாஷ் பண்ணிக்கலாம். எக் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஓவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டான பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நான் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற ப்ரெட்டோ இல்லை பன்னோ வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பன்னோட சென்டரில் நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே க்ரீம் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் இங்கே விப்பிங் க்ரீமில் வந்து கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த விப்பிங் க்ரீம் பன் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேக்கெல்லாம் பண்ணும்போது விப்பிங் க்ரீம் வந்து மிச்சமாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் சாஃப்டான க்ரீம் பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.